Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் கோவக்காய் சாப்பிடலாம்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீல வாக்கில் வேண்டாம்னா வேற எந்த ஷேப்ல வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கோவக்காய் செய்யறப்போ வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால குக்கர்ல இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர்ல கோவக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கரை வச்சிடலாங்க. ஒரு விசில் வரட்டும், அதுக்கு மேல விட தேவையில்ல. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு பாருங்க, கோவக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு கோவக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அப்படியே. இப்போ இதில் நம்ம வேக வச்ச கோவக்காவை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டோங்க. பாருங்க, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சு பாருங்க, கோவக்காய் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்